இப்போ இத கற்பனை செய்யுங்க. நீங்க தேவையற்ற வேலைகளை நீக்குகிறீங்க, முக்கியமில்லாதவற்றை செய்வதை நிறுத்துறீங்க, உயர்ந்த மதிப்புள்ள வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துறீங்க என்றால் என்ன நடக்கும்? உங்க நேரம் சேமிக்கப்படுகிறது, உங்க சக்தி பாதுகாக்கப்படுகிறது, உங்க முடிவுகள் மேம்படுகின்றன. இப்போது நீங்க குறைவாக செய்கிறீர்கள், ஆனால் அதிகம் சாதிக்கிறீர்கள். இப்போ தெளிவை பற்றி பேசுவோம். கவனம் தெளிவிலிருந்து வருகிறது. என்ன முக்கியம் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்க எல்லாவற்றையும் செய்வீர்கள். ஆனா நீங்க தெளிவாக இருந்தால் நீங்க புத்திசாலித்தனமாக தேர்வு செய்வீர்கள், நோக்கத்துடன் செயல்படுவீர்கள். இது உங்களை வலிமையாக்கும். இங்கே ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம். வெற்றியாளர்கள் எல்லாவற்றையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் குறைவான விஷயங்களை செய்வார்கள், ஆனால் அதை சிறப்பாக செய்வார்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன புறக்கணிக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இதுவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. இப்போது இதை கற்பனை செய்யுங்க. நீங்க தெளிவுடன் விழிக்கிறீங்க. உங்க முன்னுரிமைகள் உங்களுக்கு தெரியும். முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துறீங்க. கவனச்சிதறல் இல்லை, தேவையற்ற வேலை இல்லை, வீணான சக்தி இல்லை. அந்த நிலையில் நீங்க பிஸியாக இல்லை, நீங்கள் உண்மையில் உற்பத்தி செய்பவராக இருக்கிறீர்கள். நினைவில் வைத்துக்கொள்ள ஒரு சக்தி வாய்ந்த வரி: குறைவில் கவனம் செலுத்துங்க, நீங்க அதிகம் சாதிப்பீர்கள். ஆகவே இன்று முதல் எல்லாவற்றையும் செய்ய முயற்சிப்பதை நிறுத்துங்க. பயனற்ற வேலைகளால் உங்கள் நாளை நிரப்புவதை நிறுத்துங்க. பிஸியாக இருப்பதை முன்னேற்றம் என நினைப்பதை நிறுத்துங்க. புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யுங்க. ஆழமாக கவனம் செலுத்துங்க. நீங்கள் உண்மையில் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தும் போது வாழ்க்கையில் அதிகம் வெல்வீர்கள். இது முதல் விதி. குறைவாக செய்க, முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துங்க, நீங்க அதிகம் வெல்வீர்கள். பாடம் 2: மதிப்பில்லாதவற்றை நீக்குங்க. குறைவாக செய்து அதிகம் வெல்லுங்க என்ற இரண்டாவது விதி இதுதான். உங்க வாழ்க்கையில் மதிப்பு சேர்க்காத அனைத்தையும் நீக்குங்க. சில நேரங்களில் நீங்க முன்னேறாததற்கான காரணம் நீங்க குறைவாக செய்கிறீர்கள் என்பதல்ல, தவறான விஷயங்களை அதிகமாக செய்கிறீர்கள் என்பதுதான். பெரும்பாலான மக்கள் தங்கள் ஒவ்வொரு நாளையும் செயல்களால் நிரப்புறாங்க. ஆனா அந்த செயல்களில் மிக குறைவானவை மட்டுமே உண்மையில் முக்கியமானவை. அவர்கள் பல மணி நேரம் தொலைபேசியில் செலவிடுகிறார்கள், தேவையற்ற உரையாடல்களில் ஈடுபடுகிறார்கள், வளர்ச்சிக்கு உதவாத வேலைகளை செய்கிறார்கள். நாள் முடிவில் அவர்கள் பிஸியாக உணர்கிறார்கள், ஆனால் பயனுள்ளதாக இல்லை. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. நீங்க செய்வது எல்லாம் முக்கியமல்ல. சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையை மேம்படுத்தும், சில விஷயங்கள் உங்களை அதே இடத்தில் வைத்திருக்கும். பயனற்றவற்றை நீக்கவில்லை என்றால் அர்த்தமுள்ளவற்றிற்கு இடம் உருவாகாது. இப்போது ஆழமாக பார்ப்போம். உங்க நேரமும் சக்தியும் வரம்புள்ளது. அதை கவனச்சிதறல்களில் பயன்படுத்தினால் வளர்ச்சிக்கு எதுவும் மிஞ்சாது. ஆனா கவனச்சிதறல்களை நீக்கினால் முன்னேற்றத்திற்கான இடம் உருவாகும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம்: உங்க வாழ்க்கை மேம்படும் நீங்க இல்லை என்று சொல்ல ஆரம்பிக்கும் போது. கவனச்சிதறல்களுக்கு இல்லை, நேரத்தை வீணாக்கும் பழக்கங்களுக்கு இல்லை, உங்க இலக்குகளுடன் பொருந்தாத விஷயங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு இல்லையும் ஒரு சிறந்த ஆமுக்கு இடம் உருவாக்குகிறது. இப்போது உங்களையே கேளுங்க, இது என் வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கிறதா என்று. நீங்க ஏதாவது செய்யும் முன், உங்க நேரத்தை செலவிடும் முன், ஒரு உரையாடலில் ஈடுபடும் முன், ஒரு வேலையை தொடங்கும் முன் இந்த கேள்வியை கேளுங்க. பதில் இல்லை என்றால் மறுபடியும் சிந்தியுங்க. உங்க நேரம் மிகவும் மதிப்புள்ளது. இப்போது பழக்கங்களை பற்றி பேசுவோம். பல பழக்கங்கள் சாதாரணமாக தோன்றும், ஆனால் அவை தீங்கு விளைவிக்கும். நோக்கமின்றி மொபைல் ஸ்க்ரால் செய்வது, வளர்ச்சிக்கு உதவாத விஷயங்களை பார்ப்பது, தினமும் அதே பயனற்ற வழக்கத்தை மீண்டும் செய்வது, இவை அனைத்தும் மெதுவாக உங்க வாழ்க்கையை சோர்வடையச் செய்கின்றன. ஒரு கற்பனை செய்யுங்க. நீங்க ஒரு மோசமான பழக்கத்தை மட்டும் நீக்குகிறீங்க. உடனே என்ன நடக்கும்? உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும், அதிக சக்தி கிடைக்கும், அதிக கவனம் கிடைக்கும். இதுவே மாற்றத்தை உருவாக்கும். ஒரு சக்தி வாய்ந்த மனப்பாங்கு: குறைவுதான் அதிகம். உங்க வாழ்க்கையில் குறைவான குழப்பம் இருந்தால் அதிக தெளிவு இருக்கும். குறைவான நேரத்தை வீணாக்கினால் அதை முதலீடு செய்ய முடியும். குறைவான கவனச்சிதறல் இருந்தால் அதிக கவனம் கிடைக்கும். நீக்குவது எளிதல்ல,
சில நேரங்களில் நீங்க தவறவிட்டு விடுகிறேன் என்று நினைக்கலாம். ஆனா நினைவில் கொள்ளுங்க, நீங்க முக்கியமானதை இழப்பதில்லை. உங்களை தடுத்து நிறுத்தும் விஷயங்களை நீக்குகிறீர்கள். இப்போது இதை கற்பனை செய்யுங்க. உங்க வாழ்க்கை எளிமையானது, உங்க அட்டவணை தெளிவானது, உங்க கவனம் கூர்மையானது. தேவையற்ற சத்தமில்லை, பயனற்ற வேலையில்லை, வீணான நேரமில்லை. அந்த நிலையில் நீங்க மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாறுகிறீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, உங்க வெற்றி நீங்க என்ன செய்கிறீர்கள் என்பதிலேயே இல்லை, நீங்க என்ன செய்வதை நிறுத்துகிறீர்கள் என்பதிலும் உள்ளது. ஆகவே இன்று முதல் நீக்கத் தொடங்குங்க. கவனச்சிதறல்களை நீக்குங்க, பயனற்ற பழக்கங்களை நீக்குங்க, மதிப்பில்லாதவற்றை நீக்குங்க. நீங்கள் எவ்வளவு நீக்குகிறீர்களோ அவ்வளவு முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த முடியும். இது இரண்டாவது விதி. குறைவாக செய்க, முக்கியமில்லாதவற்றை நீக்குங்க, நீங்க அதிகம் வெல்வீர்கள். பாடம் 3. ஆழமான கவனத்தை கைப்பற்றுங்க. கவனம் உங்க சூப்பர் பவர். இன்றைய உலகில் பெரும்பாலான மக்கள் கவனச்சிதறலுடன் வாழ்கிறார்கள். அவர்கள் வேலை மாறி மாறி செய்கிறார்கள், அடிக்கடி போனை பார்க்கிறார்கள், பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்ய முயற்சிக்கிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது? அவர்களின் கவனம் பலவீனமடைகிறது. இதை புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு அதிக நேரம் தேவையில்லை, அதிக கவனம்தான் தேவை. 1 மணி நேர ஆழமான கவனம் 5 மணி நேர கவனச்சிதறலை விட சக்தி வாய்ந்தது. ஆழமான கவனம் என்றால் ஒரே ஒரு வேலைக்கு முழு கவனம், இடையூறு இல்லை, கவனச்சிதறல் இல்லை. நீங்க அமைதியாக உட்கார்ந்து உங்க போனை விட்டு ஒரு வேலையில் 1 மணி நேரம் முழு கவனம் செலுத்தினால் உங்க வேலை தரம் உயரும், வேகம் அதிகரிக்கும், சிந்தனை தெளிவாகும். ஆனால் கவனச்சிதறலில் வேலை செய்தால் உங்க கவனம் உடைந்து கொண்டே இருக்கும், உங்க மூளை சோர்வடையும், முன்னேற்றம் மந்தமாகும். ஒவ்வொரு முறையும் நீங்க வேலை மாற்றும்போது உங்க மூளை சக்தியை இழக்கிறது. அதனால் உங்க கவனத்தை பாதுகாக்க வேண்டும். தொடக்கத்தில் இது கடினமாக இருக்கும், உங்க மனம் தப்பிக்க முயலும். ஆனால் நிலைத்திருங்க, அந்த சிரமமே வளர்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆழமான கவனத்தை பயிற்சி செய்தால் உங்க மனம் வலுவாகும், கவனம் கூர்மையாகும். நீங்க குறைந்த நேரத்தில் அதிகம் சாதிப்பீர்கள். நினைவில் கொள்ளுங்க, உங்க கவனம் செல்லும் இடத்தில் உங்க முடிவுகள் வளர்கின்றன. பாடம் 4. உயர்ந்த தாக்கமுள்ள செயல்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. எல்லா வேலைகளும் முடிவுகளை உருவாக்காது, சில வேலைகள் மட்டும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பெரும்பாலான மக்கள் நாள் முழுவதும் வேலை செய்கிறார்கள், ஆனால் முடிவுகள் மாறவில்லை. ஏன்? அவர்கள் குறைந்த தாக்கமுள்ள செயல்களை செய்கிறார்கள். உயர்ந்த தாக்கமுள்ள செயல்கள் மிக குறைவு, ஆனால் அவை மிகவும் முக்கியமானவை. 10 வேலைகளில் 2 அல்லது 3 வேலைகள் மட்டுமே உண்மையில் முக்கியமானவை. அதனால் உங்களையே கேளுங்க, என்ன செயல் மிக பெரிய முடிவை உருவாக்கும்? அதில் கவனம் செலுத்துங்க. வெற்றி என்பது அதிகம் செய்வதல்ல, சரியானதை தொடர்ந்து செய்வது. பாடம் 5. குற்ற உணர்வு இல்லாமல் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆமுக்கும் ஒரு விலையுண்டு, அது உங்க நேரமும் கவனமும். அதனால் தேவையற்ற விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. உங்களை மதிக்கும் மக்கள் உங்க இல்லையை புரிந்து கொள்வார்கள். நீங்க அனைவரையும் மகிழ்விப்பதற்காக இல்லை, உங்க வாழ்க்கையை உருவாக்குவதற்காக இருக்கிறீர்கள். பாடம் 6. முயற்சியை மட்டுமல்ல, அமைப்புகளை உருவாக்குங்க. முயற்சி தற்காலிகம், அமைப்புகள் நிரந்தரம். உங்க மனநிலை பொறுத்து வேலை செய்வதை விட ஒரு நிரந்தர முறையை உருவாக்குங்க. தினமும் ஒரு நேரம், ஒரு நடைமுறை. இது உங்கள் முன்னேற்றத்தை தானாக உருவாக்கும். நீங்க உங்க இலக்குகளின் அளவுக்கு உயரமாட்டீர்கள், உங்க அமைப்புகளின் அளவுக்கு விழுவீர்கள். இளம்பேல் எனர்ஜி. எனர்ஜியே எல்லாம். நேரம் இருந்தாலும் சக்தி இல்லை என்றால் நீங்க எதையும் செய்ய முடியாது. எதிர்மறை நபர்கள், தேவையற்ற செயல்கள், அதிக சிந்தனை, இவை அனைத்தும் உங்க சக்தியை சோர்வடையச் செய்கின்றன. உங்க சக்தியை பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க என்ன பார்க்கிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள், யாருடன் இருக்கிறீர்கள், இவை அனைத்தும் உங்க சக்தியை தீர்மானிக்கும். உங்க சக்தி வலுவாக இருந்தால் உங்க செயல்கள் வலுவாகும். நினைவில் கொள்ளுங்க, உங்க சக்தியே உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இதுவே குறைவாக செய்து அதிகம் வெல்லுங்க என்ற முழு ரகசியம்.
உண்மையில் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துங்க. மதிப்பில்லாதவற்றை நீக்குங்க. ஆழமான கவனத்தை கற்றுக்கொள்ளுங்க. உயர்ந்த தாக்கமுள்ள செயல்களை செய்யுங்க. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. அமைப்புகளை உருவாக்குங்க. இவை அனைத்தும் உங்க சக்தியை பாதுகாக்கும். நீங்க அதிகம் செய்ய வேண்டியது இல்லை, சரியானதை செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் செய்யவும். நாங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த பாடங்களை கொண்டு வருகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.